அருள்மிகு திரிபுரசுந்தரி அம்பாள் உடனுரை திருமாலீஸ்வரர் திருக்கோயில், ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திற்கு தெற்கே தக்கோலத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் திருமாதளம்பாக்கத்தில் அமைந்துள்ளது திருமாலீஸ்வரர் திருக்கோயில். அம்பாளின் திருநாமம் திரிபுரசுந்தரி. எதிரில் சிம்ம வாகனத்துக்கு பதில் நந்தி இருக்கும் சிறப்புடையது. இறைவன் திருமாலீஸ்வரர் என்ற திருநாமம் கொண்டு பொன்னிறமாக காட்சி தருகிறார். மிக நீண்ட பாணம், சதுர ஆவுடையார். இந்த ஆலயம் 1500 ஆண்டுகள் பழைமையானது. தல வரலாறு: இறைவர் திருப்பெயர் திருமாலீஸ்வரர், இறைவியார் திருப்பெயர் திரிபுரசுந்தரி, தீர்த்தம் புஷ்கரணி, தல விருட்சம் நெல்லி, அகத்தி, துளசி. வழிபட்டோர்: திருமால், மகாலட்சுமி, ஜலந்திரன், தேவர்கள், பரசுராமர், இந்திரன். இத்தலத்தினை திருமால் தவம் வாக்கம் என்று பிரித்து திருமால் இங்கு விரும்பி உறையும் தலம் என்று கூறுவர். திருமால் மிகுந்த விருப்பமுடன் ஈசனை வழிபட்டு மனோபலம் பெற்ற தலம். இது மகாலட்சுமி உறைந்துள்ள தலமாதலால் மங்களம் நிறைந்த தலம். ஒவ்வொரு முறையும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நிகழும் யுத்தத்தில் திருமால் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து தேவர்களை காத்து ரட்சிக்கும் மனோபலம் எப்படிப்பட்டது என்பதை உலகோர்க்கு உணர்த்தவே ஈசன் இங்கு தோன்றினார். திருமால் ஈசனுக்கு அனுதினமும் நித்திய பூஜைகள் செய்து வருகிறார் என்பது ஐதீகம். திருமாலின் பூஜைக்கு மனமகிழும் ஈசன் 1000 கோடி சூரிய பிரகாசத்துடன் அனுக்கிரகம் செய்கிறார். இந்த சூரிய ஒளி பிரகாசத்தில் ஈசன் பொன்னிறமாக காட்சி அளிக்கிறார். மேலும் திருமால் ஈசனுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபட்டதால் ஸ்ரீ பொன்னிறங் கொண்ட திருமால் ஈஸ்வரர் என்ற பெயர் பெற்றார். ஜலந்திரன் என்னும் அசுரன் ஈசனை நோக்கி கடும் தவம் இயற்றி அரிய வரங்களை பெற்றான். தன்னை அழிக்கும் சக்தி எதுவாயினும் அதுதான் பிறந்த தலத்தில் இருந்து வந்தே தம்மை அழிக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான். ஈசனிடம் வரம் பெற்ற கர்வத்தில் தேவர்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். தேவர்கள் மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். ஆனால் மகாவிஷ்ணு அவன் பெற்றுள்ள வரத்தை அவர்களுக்கு கூறி ஜலந்திரனை ஈசனே அழிக்க வேண்டும், அதனால் ஈசனை பிரார்த்தனை செய்யுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினார். இத்தல ஈசனை திங்கட்கிழமைகளில் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து பிரார்த்தித்தால் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம். தேவலோக கற்பக விருட்சத்துக்கு இணையானவள் இத்தலம்பிகை திரிபுரசுந்தரி. அம்பிகையை மனத்தில் நினைத்து நம் பிரார்த்தனையை வைத்தால் நிச்சயம் நடக்கும். திருமண தோஷங்கள் நிவர்த்தியடையும். சித்தர் பெருமக்கள் உருவாக்கும் நவபாஷான மூர்த்திக்கு உள்ள சிறப்பம்சம் பொருந்தியவர் இத்தல ஸ்ரீனிவாச பெருமாள்.
பல அரிய மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட பெருமாள் நம் உடலில் ஏற்படும் நோய்களை நிவர்த்தி செய்கிறார். இதன் ஆதாரமாக பெருமாளின் மேனியில் பால் அபிஷேகம் செய்யும்போது பெருமாளின் திருமேனி நீல நிறமாக மாறும் அபூர்வ காட்சியை இங்கு காணலாம். பரசுராமர் இத்தல் ஈசனை பூஜித்து ஈசன் அருள் பெற்றார். இந்த சிவாலயம் பித்ருதோஷ நிவர்த்தி தலமாக விளங்குகிறது. ஒரு சமயம் துர்வாச மகரிஷி மகாலட்சுமி தாயார் அகழித்த புஷ்பமாலையை இந்திரனுக்கு பிரசாதமாக கொடுத்தார். இந்திரன் கர்வத்துடன் அம்மாலையை தமது யானையிடம் கொடுத்து முனிவரை அவமானப்படுத்தினான். அதனால் சினமடைந்த முனிவர், உனது செல்வங்கள் அனைத்தும் உன்னை விட்டு போகட்டும் என சாபம் கொடுத்தார். வருந்திய இந்திரன் முனிவரிடம் சாப விமோசனம் கேட்க, எங்கு மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஈசனை அனுதினம் பூஜை செய்கிறார்களோ அங்கே சென்று ஈசனை பூஜித்தால் நீ இழந்த செல்வங்கள் அனைத்தையும் மீட்பாய் என்று கூறினார். அதன்படி இத்திருத்தலம் வந்த இந்திரன் தினசரி இங்குள்ள புஷ்கரணி தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வருகையில் அதன் எதிரே 3 விருட்சங்கள் தோன்றின. அவை நெல்லி, அகத்தி, துளசி. நெல்லி ஈஸ்வர ஸ்வரூபமாகவும், அகத்தி திருமாலாகவும், துளசி மகாலட்சுமியாகவும் அருள்பாலிக்கின்றன. இவையே இன்றும் இத்திருத்தல விருட்சங்களாக விளங்குகின்றன. இந்த ஆலயத்துக்கு ராஜராஜ சோழன் திருப்பணிகள் பல செய்தார். கோஷ்ட தெய்வங்கள், சண்டிகேஸ்வரர் சந்நிதி, நவக்கிரக சந்நிதி, சூரிய சந்திரர்கள், கொடிமரம், வில்வமரம், புஷ்கரணி, உற்சவ மண்டபம், சோழர்கள் காலத்து சப்தமாதர்கள் என அனைத்து அம்சங்களுடன் திகழ்கிறது. இத்தல ஈசனை வழிபட்டால் மனக்கவலைகள் நீங்கும், தோல் வியாதி நிவர்த்தியாகும் என்ற கருத்துடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். சிவாடியார்களே, ஏனைய ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார். என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அருள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.